ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 28க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலாக புதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விஸ்வகர்மா திட்டம்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஸ்வகர்மா திட்டம்ன்றது கைவினை கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிதி உதவி அளிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பாரம்பரியமாக இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? பாரம்பரியமாக அந்த தொழிலை செஞ்சு வந்தவங்க அந்த தொழிலேருந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நிதி இருக்கக்கூடாது, நிதி தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 18 வகையான தொழில்களுக்கு மட்டும்தான் போகிறதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். முதல் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, சார் நீங்கள் கைவினை கலைஞர்களுக்கு கொடுங்க, ஆனால் இங்கே இந்த இடத்துல பாரம்பரியம்ன்றதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி அடிப்படையில் தராமல் எல்லா இடத்துலையும் சமூக நீதியை நிலைநாட்ட யாரெல்லாம் கைவினை கலைஞர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிடலாம், இந்த திட்டம் செல்லுபடி ஆகிற மாதிரி ஒரு புதிய திட்டத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ விஸ்வகர்மா திட்டம்னா தான் புதிய திட்டம் என்ன அறிவிக்க போகிறாங்கன்றது ஃப்யூச்சரில் தெரிஞ்சால் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ விஸ்வகர்மா திட்டம் மட்டும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஜிகே மாதிரி எழுதிக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கிங்க பார்க்கலாம். மறைமலை அடிகளரின் பேத்திக்கு வீடு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனித்தமிழ் தந்தை என போற்றப்படுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள்ங்க. நோட் பண்ணுங்கள். தனித்தமிழ் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதும். நெக்ஸ்ட் ஒன், சரி ஓகே, இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன இது குரல்னா, பகைவராக உள்ளவரை பொருத்துமாறு சேர்த்து கொள்ளல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு செயலை நீங்கள் முடிக்கணும்னா நண்பனை விட பகைவரை இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன பண்ணணும், நண்பனாக மாற்றிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நட்டார்க்குன்றது நண்பர் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். கிரிட்டிக் நியூஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறோம். பட் ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபிஜி தமிழக வம்சாவளியின் குழந்தைகளின் தமிழ் கற்பிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிஜி அப்படின்ற ஒரு நாடு இருக்குங்க. ஃபிஜின்ற ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அந்த 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் தமிழ் பேசுகிறாங்களாம். இளம் தலைமுறையினர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ் பேசுறதுக்கு குறைஞ்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய வம்சாவளிகளுக்கு தமிழை கற்பிக்கும் திட்டத்தை யார் கொண்டு வருவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா தமிழை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கேட்பாங்க கொஷின்ஸ், தமிழை கற்பிக்கும் திட்டம் முதலில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஃபிஜி அப்படின்ற நாட்டு சொன்னால் போதுமானது, வேறு எந்த ஒரு டேட்டாவும் வேண்டாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாருங்கள், டிஜிபிக்கள் மாநாடு நாளை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் டிஜிபி மாநாடு பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா எல்லா மாநிலத்தில் இருக்க டிஜிபிலாம் போய் ஜாயின் பண்ணி பேசுவாங்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. முக்கியமாக இது 2013ஆம் ஆண்டு தேசிய தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வந்தது. அகில இந்தியா மோடி பதவி ஏற்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டுதோறும் வெவ்வேறு நகரங்களில் நடத்த திட்டமிடப்பட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஜிபிகள் மாநாடு எங்கே நடக்க போகுது? ஒடிசாவில் நடக்க போகிறது அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா போதுமானதுங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதோட முடிவடைகிறதுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடணும், இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிருங்கன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போவே நீங்கள் குயிஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்கன்றதை சொல்லிவிட்டு நன்றி.